கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய அன்பை பிறருக்கு சொல்லுகிறோமா, ஏழைகளை நேசிக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்கிறார். நாம் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அதே போல கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நம்மால் முடிந்த சுவிசேஷ பணிகளை செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். மேய்ப்பன் ஒருவன் தன் ஆடுகளில் பாதியை ஆட்டு சந்தைக்கு கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. மீதியான ஆடுகளை தன் நம்பிக்கை மிகுந்த நாயின் காவலில் விட்டு சென்றான். அந்நாய் தன் தலைவனின் வார்த்தையிலிருந்து எவ்வளவும் விலகாது, அவ்வளவு உண்மையுள்ள நாய். மறுநாள் காலையில் திரும்புவதாக சென்ற மேய்ப்பன் 3 நாட்கள் வரை திரும்ப முடியாது போயிற்று. வீட்டிற்கு வந்தவுடன் மேய்ப்பன் தன் ஆடுகளை பற்றி விசாரித்தான். அவர்கள் நாயை பார்க்கவில்லை என்றார்கள். அப்படியானால் நாய் செத்து போயிருக்க வேண்டும். அது தன் காவலை விட்டு ஒரு நாளும் விலகாது என்று கூறிக்கொண்டே ஆத்திரத்தோடு ஓடினான். உயிர் குறைந்து போயிருந்தும் அது தன் காவலில் தரித்திருந்தது. தலைவனின் சத்தம் கேட்டவுடனே அது மெல்ல நகர்ந்து அவன் வரவை குறித்து மகிழ்ந்து வாலை ஆட்டிக்கொண்டே தலைவன் பாதத்தண்டை விழுந்து உயிரை விட்டது. உபத்திரவத்தின் மத்தியிலும் காவலில் தரித்திருப்பது நம் கடமை அல்லவா? எசேக்கியேல் 3:17 இப்படியாய் கூறுகிறது: மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, குற்றீரோடும் காவல் காத்த நாயைப் போல நாமும் புறஜாதியாருக்கு, அதாவது கர்த்தரை அறியாதவர்களுக்கு காவலாளராக இருக்க வேண்டும். அதாவது ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். பிறருக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். நாம் ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, உம்முடைய அன்பை பிறருக்கு எடுத்து சொல்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய வழியிலே நடத்த எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.